வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்னாதான் இதில் வாழைப்பூ போட்டிருக்கிறதே தெரியும். அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நல்ல டேஸ்ட்டாக நம்ம பருப்பு உருண்டை குழம்பு மாதிரியே இருக்கும். இது பூவை நம்ம நல்லா வேக வச்சு செய்கிறதுனால அந்த துவர்ப்பு ரொம்ப தெரியாது, எந்த சத்தும் வீணாகாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால நல்லா ஊறினா தான் பருப்பை நல்லா மசிச்சு எடுக்க முடியும். வாழைப்பூ பெரிய பூவாக இருக்கிறது மாதிரி ஒரு பாதி பூ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடைய நரம்பெல்லாம் மேலே அந்த மாதிரி இருக்கிறது 2 நரம்பு வரும். அந்த மெலிசா ஒன்று ஒரு தண்டு மாதிரி இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அலசி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சதை நான் இட்லி சட்டியில் ஆல்ரெடி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி காஞ்சதும் இந்த பூவையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பூ நல்லா வேகணும். தண்ணி எதுவும் தெளிக்காதீங்க, அப்படியே வேகட்டும். வெந்துருச்சு, அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பாருங்க, ஆறிடுச்சு. பூவோட அந்த நிறம் மாறி இருக்குமே தவிர அந்த வாசம் தண்ணி நம்ம ஏன்னா தண்ணியில் வேக வச்சு வடிக்கலை, அதனால் எந்த சத்தும் போகாது. இப்போ ஜாரில் சேர்த்துட்டு அதை குறை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோம்பு ஒரு ஸ்பூன், வரமிளகா ஒரு 6, உடச்சக்கல்ல ஒரு 10லேருந்து ஒரு 20 கிராம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கடலைப்பருப்பு ஊறினதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அதையும் நல்லா, இங்கே பாருங்கள், தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா ஊறினா தான் இந்த மாதிரி மசிச்சு வரும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்போட வாழைப்பூ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருகி எடுத்ததை வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், 1 இல்லை 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு, 1/4 கப்பு தேங்காய், அந்த உடச்சக்கடலை வரமிளகா எல்லாம் நம்ம சேர்த்து சோம்பு அரைச்சது பொடி, கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு ஒன்றா சேர்த்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும், பிணைஞ்சு வச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே நான் சேர்க்கலை. அந்த பூவில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, இதுவே நமக்கு சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வந்தோம்னா கரெக்டாக இருக்கணும், உதிரக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டைகளை வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் சேர்க்க போகிறோம். புளி ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்க்கு சேர்த்துக்கோங்க. இது அரிசி ஊற வச்ச தண்ணி. இந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, புளி கொஞ்சம் குறைச்சிட்டு தக்காளி நிறைய சேர்க்கும்போது இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதும் இதுவும் ஒரு பக்கம் ஆறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதில் தேங்காய் சேர்த்து தேங்காய் திருகி எடுத்த பிறகு இந்த ஆறின வெங்காயம் தக்காளி பூண்டை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புளியும் கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பெரிய ப்ராசஸ் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 2.5 தூள் குழம்பு மிளகாத்தூள் சேருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, தண்ணி, புளி தண்ணி எல்லாத்தையும் 1 பை 1 அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த குழம்பு நம்ம உருண்டை வேக வைக்காமல் அப்படியே சேர்க்கறதுனால
நல்ல தண்ணி பதத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்து விடணும். ஒரு 2லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி கலந்து, குழம்பு நீங்கள் உருண்டை போடும்போது நல்ல தண்ணியாக இருக்கணும். உப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. இந்த மாதிரி தண்ணியாக வச்சுட்டு நல்லா கொதித்து இப்படி நுரக்கட்டி வரணும். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தாங்க உருண்டை போடணும். முன்னாடியே உருண்டை போடக்கூடாது, கரைஞ்சி வந்துடும், வேகாது. நல்ல குழம்பு கொதித்து வரும்போது ஸ்டவ்வை இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே ஒன்றுனா உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அதை உருட்டி போட்டுருங்க. போட்ட உடனே கலந்து விடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையில, நல்லா வந்திருக்கு. உருண்டையும் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பொரிச்ச அப்பளம் ஒரு ஏதாச்சும் ஒரு கூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.